ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம பழனிக்கு ஏற்ற மாதிரி சுகன்யா அவங்க மனசை மாற்றிக்கணும், பழனிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே நம்ம மீனாவோட அப்பாவுக்கு அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுக்கு கால் வருது. மீனா அதை கேட்டதுமே ரொம்பவே அழுகுறாங்க. நம்ம கோமதி வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க, எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாதம்மா, நான் இப்போவே என் அப்பாவை பார்த்தே ஆகணும். என் அப்பா என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தார், ஆனால் அவருக்கு பிடிக்காமல் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தான் என் கூட பேசாமே இத்தனை நாள் இருந்தார். ஆனால் இருந்தாலுமே என் அப்பாவுக்கு மனசுக்குள்ளே நானுன்னா ரொம்ப பிடிக்கும், என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். ஆனால் அவருக்கு பிடிக்காமல் நான் கல்யாணம் பண்ணிட்டு அவர் மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். நான் அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. ஆனால் நான் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் அவருக்கு நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படியே லவ் பண்ணியிருந்தாலும் வீட்டில் சொல்லி எப்படியாவது சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கணும். அவருக்கு பிடிக்காமல் பண்ணிட்டேனே, அவரை கஷ்டப்படுத்திட்டானே அப்படின்னு அதெல்லாம் சொல்லி நம்ம மீனா அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம செந்திலுமே, இங்கே பார் மீனா, எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத, வா நம்ம போயிட்டு உன் அப்பாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இருடா செந்தில், நானும் வரேன், நானும் கோமதியும் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடையை யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே பழனி, இன்றைக்கி ஒரு நாள் நீ போயிட்டு கடையை பார்த்துக்கோப்பா, நாங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மீனாவோட அப்பாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பழனி இருந்துட்டு, சரி மச்சான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் போயிட்டு வாங்க, கடையை பத்திரமா செம்மையாக நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் சுகன்யாவுக்கு பயங்கர டென்ஷன் ஏறுது. மனசுக்குள்ளேயே இந்த பழனியை திட்டுறாங்க. எதுக்காக இவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னால் பார்த்துக்க முடியாது, என் பொண்டாட்டி என்னை வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லை அப்படின்னு எங்கள் சுகன்யா மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்காங்க பழனியை. ஆனால் இப்போ மீனாவோட அப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு தெரிஞ்சுமே இந்த சுகன்யாவோட மனசு, அவங்களோட புத்தி, எண்ணம் எல்லாம் எப்படியெல்லாம் போகுதுங்க பார்த்தி. பழனிக்கு ஏற்ற பொண்டாட்டி சுகன்யா இல்லைன்னே சொல்லலாம். பழனி எவ்வளோ நல்லவர், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சுகன்யா இல்லவே இல்லை. எப்படியாவது அவங்க மாறி பழனி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பாண்டியன் பழனிக்கிட்ட சொல்லிவிட்டு இங்கே பாண்டியன் நம்ம மீனா கோமதின்ட்டு நம்ம மீனாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. வீட்டில் அரசியுமே காலேஜ் போயிடுறாங்க. வீட்டில் நான் யாருமே இருக்கிறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சுகன்யா பழனியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாருங்கள், எதுக்காக நீங்கள் கடைக்கு போகிறேன்னு ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் நைட்டு சொன்னீங்க, அப்புறம் எதுக்காக நான் கடைக்கு போயிட்டு பார்த்துக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ பாண்டியன் அப்பா சொன்னதுமே நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், என் பொண்டாட்டி என்னை வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கா, நாங்கள் 2 பேரும் வெளியே போகணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சமாளிக்க வேண்டியது தானே. கடைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் கடைக்கு போயிட்டால் நான் வீட்டில் தன்னந்தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்குமா, இந்த 4 செவத்தை பார்த்துக்கிட்டு அதுவும் மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது, இந்த வீட்டிலலாம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா பழனியை கண்டபடி திட்டுறாங்க. இங்கே பழனிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பார் சுகன்யா, இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், எனக்கு கோவம் வந்துடும் தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் கோவத்தில் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் பேசுனதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் இப்போ என்னை திட்டுறீங்க, ஓ அப்போ என் கூட இருக்க உங்களுக்கு பிடிக்கலையா, அப்போ நான் இந்த வீட்டை விட்டு போயிடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு சுகன்யா, நான் அப்படியெல்லாம் ஒன்று சொல்லவே இல்லை. மீனாவோட அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, இந்த டைமில் நம்ம வெளியே போய் ஊர் சுற்றினா என்ன சொல்லுவாங்க, நமக்குமே ஒரு மனசாட்சி இருக்குல்ல, இப்போ போய் வெளியே போக முடியுமா சுகன்யா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் இப்போ என்னை வெளியே கூட்டிகிட்டு போகணும், நம்ம எங்கேயாச்சும் போய் ஊர் சுற்றிட்டு வருவோம் வாங்க, நீங்கள் கடைக்கெல்லாம் போக வேண்டாம், இன்றைக்கி ஒரு நாள் கடையை இழுத்து மூடுங்க, ஒன்றும் கெட்டு போயிட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பழனிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சுகன்யா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோமா, இன்றைக்கி மட்டும் நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், நாளைக்கு நீ எங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிறியோ அங்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன், ப்ளீஸ்மா எதுவும் பிரச்சனை பண்ணாத, நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இங்கே இந்த வீட்டுக்கு அடிமைக்காரன மாதிரி வேலைக்கார மாதிரி வேலை செஞ்சு கொடுக்குறீங்க, கடையில் அடிமை மாதிரி பொட்டலம் அடிச்சு கொடுக்குறீங்க, கடையில் போயிட்டு அவ்வளோ வேலை இழுத்து போட்டு செய்கிறீங்க, ஆனால் ₹1 சம்பளம் இல்லை, என்னங்க இதெல்லாம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இனி நான் என்ன சொல்கிறேனோ அதுபடி தான் நீங்கள் நடக்கணும்,
நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் அப்படி இருக்க முடியாது. நான் சொல்கிற பேச்சை மட்டும் தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து சொல்கிறாங்க. எங்கள் பழனிக்கு வேறு வழியே இல்லை, எப்படியாவது இன்றைக்கி கடைக்கு போகணும், மச்சான் வந்து கடைக்கு போக சொல்லிட்டாரு, எப்படி சமாளிக்கிறது இவளை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனி வந்து எங்கள் பாரு சுகன்யா, நாளையிலேருந்து நீ என்ன சொல்கிறியோ எல்லாமே கேட்குறேன், இன்றைக்கி மட்டும் நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பர்மிஷன் வாங்கிக்கிட்டு நம்ம பழனி வந்து கடைக்கு போகிறாங்க. கடையில் மொத்த வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் மீனா வந்து அவங்க அப்பாவை பார்த்ததுமே போயிட்டு அழுகுறாங்க. அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா, கண்டிப்பாக நீங்கள் நல்ல மாதிரி திரும்பி வந்துடுவீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எங்கள் செந்திலுமே மீனா அழுவாத, கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு சரிப்பா செந்தில், நீ பார்த்து இருந்து கூட்டிகிட்டு வா, நான் போகிறேன், பழனி அங்கே தனியாக கடையில் ஒன்றியே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவனாலும் தனியாக என்ன பண்ண முடியும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து நம்ம மீனாவோட அப்பாவை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பழனிக்கு வந்து சாப்பாடு கொண்டு வராங்க சுகன்யா. ஏங்க வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்து அப்போ தான் நம்ம பழனிக்கு கால் பண்ணுறாங்க. பழனி கடையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, நிறைய கஸ்டமர் வராங்களா, ஒன்றியே சமாளிக்க முடியல உன்னால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மச்சான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க, வரீங்களா மச்சான் இல்லை அங்கேயே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இதோ வந்துட்டேன், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நான் கடைக்கிட்ட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி மச்சான் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனி வந்து ஃபோனை கட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு வாங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம பழனி இருந்துட்டு இரு சுகன்யா, அப்பா இது மச்சான் வந்துடுறாரு, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாங்க. அதுக்கு சுகன்யா சைலண்ட்டாகவே இருக்காங்க. உடனே பாண்டியனுமே வந்துடுறாங்க. எங்கள் பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா சுகன்யா சாப்பாடு நீயே இங்கே கொண்டு வந்துட்டியா, ஓ பழனிக்காகவா, சரி 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 போயிட்டு பழனிக்கு சாப்பாடு போடுமா பரிமாறுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் பழனி இருந்துட்டு மச்சான் நீங்களும் வாங்க, நம்ம 3 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுகன்யா இருந்துட்டு நான் வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டேன், நீங்கள் 2 பேர் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே சாப்பாடு பரிமாறுறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு சுகன்யா எதுக்குப்பா இந்த உனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீ எதுக்காக சாப்பாடு கொண்டு வர, நாங்களே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்குவோம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க அவர் சாப்பிட்டாரே இல்லையான்னு தெரியல, அதனால தான் நானே சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு பாண்டியன்கிட்ட உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பழனி இருந்துட்டு என்ன சுகன்யா என்ன கேட்க போகிற, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்க வேண்டியது தானே, மச்சாங்கிட்ட என்ன கேட்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் உங்ககிட்ட நான் எதுவுமே பேசலை, நான் அவர்கிட்ட தான் பேசணும், நீங்கள் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம சுகன்யா வந்து பாண்டியன்கிட்ட அது வந்துங்க சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக தான் இருக்குது, இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருப்பா சுகன்யா, உனக்கு என்ன தோணுதோ அதை கேளுமா, கண்டிப்பாக நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க. இங்கே நம்ம சுகன்யாவோ உங்கள் வீட்டில் இருக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க, சின்ன ரூமாக இருக்குது, அதில் என்னால் உட்காந்து படுத்து தூங்க கூட முடியல, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, கொசு தொல்லை வேறு, எனக்கு சுத்தமாக கம்ஃபர்டபுளாகவே இல்லை, பேசாமல் அவங்க அண்ணனுங்க வீட்டிலே இருந்திருக்கலாம் போல், அங்கே ராஜ வாழ்க்கை தான், ரூமெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது, எல்லாத்துக்குமே வசதியாக இருக்குது, இங்கே எதுக்குமே வசதி இல்லை, அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போடணும் வேறு, எவ்வளோ வேலை இருக்கும், இந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனு முன்னாடியே வெடுக்குன்னு பேசிடுறாங்க. பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னப்பா இப்படி பேசுகிற, உன்னை யாருமே இந்த வீட்டில் வேலை செய்யின்னு சொல்லியிருக்க மாட்டாங்களே, நீ செய்யவும் தேவையில்ல, வீட்டில் உள்ள எல்லாருமே வேலையை பார்த்துப்பாங்க, நீ மகாராணி மாதிரி இந்த வீட்டில் இருக்கலாமேப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகாராணி மாதிரி எப்படிங்க இருக்கிறது, கொசு தொல்லை வேற, சின்ன ரூமாக இருக்குது, எனக்கு இதையே சுத்தமாக பிடிக்கலை, எனக்கு அந்த வீட்டுக்கே போயிடலாம் போல் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே நான் எதுக்காக ஓகே சொன்னேன்னா, அவங்க அண்ணனுங்க ஏதோ பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதே சமயம் இந்த கடையில் வந்து பொட்டலமெல்லாம் மடிக்க மாட்டார், கண்டிப்பாக நாங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கல்யாணத்துக்கே ஓகே சொல்ல சொன்னாங்க. நானுமே அதுக்காக தான் ஓகே சொன்னேன். ஆனால் திரும்பவும் இவர் வந்து இந்த கடையிலேயே பொட்டலம் அடிக்குவாருன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். இந்த கடையில் அடிமை மாதிரி பொட்டலம் அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. இப்படி பொட்டலம் அடிக்கிறவருக்கு கூட வாழணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. வேறு வழி இல்லை, தாலி கட்டிட்டாரேன்ட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் பேசாமல் எங்கள் வீட்டுக்கே போயிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் பாண்டியனுக்கு சுருக்குன்னு முள்ளால் குத்துற மாதிரி இருக்குது. எங்கள் சுகன்யா ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிறப்போ எங்கள் பாண்டியன் வந்து
வந்து பழனி இருக்கிறதுனால எதுவுமே கத்தாமல் சைலண்ட்டாக பேசுகிறாங்க. இங்கே பாருமா சுகன்யா, உன்னுடைய விருப்பம்தாம்மா, இந்த வீட்டிலே இருன்னு சொல்லிட்டு உன்னை யாருமே வற்புறுத்த மாட்டாங்க. அதே சமயம் நீ இந்த வீட்டில் இருந்தாலுமே இந்த வேலை செய் அந்த வேலை செய்யின்னு சொல்லிட்டு உன்னை யாருமே வேலை செய்ய சொல்ல மாட்டாங்க. நீயா தான் நம்ம எல்லா வேலையும் செஞ்ச, ஏன் இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற, உனக்கு பிடிச்ச இடத்துல நீ இருக்கலாம், பேசாமல் பழனியை கூட்டிகிட்டு போயிட்டு நீ அவங்க அண்ணனுங்க வீட்டிலே கூட இருக்கலாம், நான் எதுவுமே சொல்ல போகிறது இல்லையம்மா, அதுக்காக ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் பழனி இருந்துட்டு, சுகன்யா எதுக்காக மச்சாங்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் நான் அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களோட மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. எனக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குதோ, எனக்கு எங்கே நல்லா இருக்குன்னு தோணுதோ அங்கே தான் நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து பேசுகிறாங்க. இங்கே பாண்டியன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, பழனி ரொம்ப நல்ல பையன், ஆனால் இவனுக்கு இப்படி ஒரு பொண்ணா, அவங்க அண்ணனுங்க பார்த்த பொண்ணாச்சே, பின்ன அவங்கள மாதிரி தானே இருக்கும். நான் கூட ஃபஸ்ட்டில் இந்த பிள்ளைய நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி நினச்சேன், ஆனால் பழனிக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு அவன் எந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணானோ, இப்படியெல்லாம் இந்த பொண்ணு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சுகன்